ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோடைய ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜான்வரி 1 வந்து உண்டான கரண்ட் அஃபேர் வந்து பார்க்கலாம். ஸோ அனைவருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரலை மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு 2 வெஹிக்கிள் வந்து தெரியுது. ஸோ 2 ராக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுதுங்களா? ஸோ இந்த வெஹிக்கிள், இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரலை மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அண்ட் இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒடிசா அண்டு சந்திப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறுவியிருக்காங்க. ஸோ 2 பிரலை மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே வந்து தயாரித்து ரெடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரலை மிஷின் வந்து ஒரு வெடிபொருளை தாங்குகின்ற ஒரு ஏவுகணையாக வந்து இருக்கும். ஸோ எவ்வளவு வெடிபொருள் வந்து தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 500லிருந்து 1000 கிலோகிராம்ஸ் உள்ள வெடிபொருளை வந்து தாங்கி இது வந்து செயல்படும். ஸோ இதனுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் இலக்கு வரை வந்து தாக்கி ஒரு இலக்கை வந்து அடைந்து அதை கரெக்டாக வந்து எய்ம் பண்ணி வந்து அடிக்க முடியும். ஸோ தரையிலிருந்து தரையில் வந்து எதுனா வந்து சுட்டோம்னா ஒரு ஏவுகின்ற ஒரு தாக்குகின்ற ஒரு மிஷனாக வந்து இது வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்தெந்த கம்பெனி வந்து இன்வால்வ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாரத் டைனமிக்ஸ் அண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 கம்பெனியும் தான் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரலை மிஷின்ஸ் அப்படின்ற இது கான்செப்டை வந்து என்ன பண்ணியிருக்கு, கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேருக்கு போகும்போது இதுவும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ராக்கெட் வெஹிக்கிள் தான். ஸோ இது வந்து ஸ்மால் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற எஸ்எஸ்எல்வி. ஓகேங்களா? ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிறிய செயற்கைக்கோள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஏந்தி செல்வதற்கு வந்து பயன்படுற ஒரு ராக்கெட் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் சேட்டலைட்ஸ் எஸ்எஸ்எல்வின்ற ராக்கெட். இதில் வந்து 3rd ஸ்டேஜ் மோட்டார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த 3rd ஸ்டேஜ் மோட்டார் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது திடப்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எரிவாயுவிலிருந்தே வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட்டை வந்து நம்ம வந்து ஏவ முடியும், அதாவது இயக்க முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024 வந்து இந்த மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எங்கே டெஸ்ட் பண்ணாங்கன்னா, சதீஷ் தவான் அப்படின்ற ஆராய்ச்சி மையத்தை இருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இதோடைய இது வந்து எங்கே இருக்குன்னா, ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசத்தில் வந்து இருக்கிறது. ஸோ இது ஒரு 1 செகண்டுக்கு வந்து 4 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டுடேக்கு உண்டானது. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது, இந்த ஒரு பெரிய மனுஷன் இருக்காரா, ஸோ இந்த பெரிய மனுஷன் அண்டு இவர் பாருங்கள், இது வந்து ஒரு ஏஐ யூனிவர்சிட்டி மாதிரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இந்தியன் ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் பர்டிகுலராக வந்து எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் சிட்டி அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஏஐ பிளேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனுடைய வீட்டில் தான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ WHO அப்படின்றது வந்து ரீசன்ட் நியூஸ் இது. ஸோ WHO வந்து ஏஐக்காக ஒன்று வந்து பண்ணியிருக்கு. அது வந்து என்னென்னா சாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஐ யூனிவர்சிட்டி வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டபுளாக இருக்கிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, டிஎன்பிஎஸ்சி. இந்த டிஎன்பிஎஸ்சி படம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, எல்லாரோட கனவுலையும் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இருக்கும். ஸோ இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாலில் நின்று எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஓகே, இதை வந்து எதுக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய செக்ரட்டரி நீவா வந்து யாரை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பனோத் முருகேந்தர் லால் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரியெலாம் வச்சு கரண்ட் அஃபேரில் வந்து கேட்க மாட்டாங்க. பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதால யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லியோடைய உமன் சிஎம் தான். இவங்க வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஒரு பிளானை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உணவு வழங்கும் திட்டம். அதுவும் எவ்வளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ₹5 வந்து உணவு வழங்குகிற திட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து
பிளான் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இங்கே டெல்லியோட சிஎம்மோடைய நேம் வந்து அவங்க பேர் வந்து என்னென்னா ரேகா குப்தா அப்படின்றது வந்து இவங்களோட நேம் வந்து என்னது ரேகா குப்தா. ஸோ அடல் கேன்டீன் அப்படின்ற நேமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 100 உணவகம், ஸோ 100 ஹோட்டல்ஸ் வந்து டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. பட் இப்போ ஒரு 40+ ஹோட்டல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்த கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது சுகர். ஸோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது இந்த சுகரா இல்லை சுகர் செக்கப் பண்ணுறாங்களா அந்த கரண்ட் அஃபேரான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகருக்கு உண்டான கரண்ட் அஃபேர் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் முதல் நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து யூபி இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து மகாராஷ்டிரா இருக்குது, தேர்ட் பிளேஸில் வந்து கர்நாடகா இருக்குது, ஃபோர்த் பிளேஸில் வந்து குஜராத் இருக்குது, ஃபிஃப்த்து பிளேஸில் வந்து பீகார் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன கரண்ட் அஃபேர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2025-26 இந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து சர்க்கரையினுடைய உற்பத்தியின் அளவு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 23.43% வந்து என்னவாக இருக்குது அதிகமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து கேட்டாங்கன்னா சர்க்கரையில் வந்து எந்த மாநிலம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ கேட்டாங்கன்னா யூபி வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து ஜஸ்டிஸ் மிஷன் சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டுக்கும் இல்லை இன்னொரு நாட்டுக்கும் வந்து இடையில் வந்து நடக்கிற ஒரு போர் பயிற்சி முகாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. பட் இது நம்ம நாட்டுக்கு உண்டானது கிடையாது. இது வந்து ஜஸ்டிஸ் மிஷன்ன்றது வந்து சைனாவுக்கு வந்து நடக்கிறது. ஓகேங்களா. சைனாவில் ஒரு மிஷன் வந்து போட்டிருக்காங்க. தைவான் நாட்டுக்கு அருகே இந்த போர் பயிற்சி வந்து 2025 வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனா வந்து சைனாவுக்கும் ஆல்ரெடி தைவான் நாட்டுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையில் இந்த தைவான் இருக்கா, இந்த தைவான் சுற்றி வந்து இந்த போர் பயிற்சிகள் வந்து நடக்குது. இதில் வந்து சைனாவுடைய போர் கப்பலை நிலைநிறுத்தி போர் பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக வந்து இதுக்கு யூஎஸ்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அமெரிக்கா வந்து தைவானுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $1.2 பில்லியன் நினைக்கிறேன் அந்த லெவலுக்கு ஆயுதங்களை வந்து என்ன பண்ணியிருக்கு யூஎஸ்ஏ வந்து தைவானுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஆனால் சைனாவுக்கும் தைவானுக்கும் வந்து ஆகவே ஆகாது. ஸோ கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து சைனா வந்து என்ன பண்ணுதுன்னா போர் பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேபி யூஎஸ்ஏ வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஆயுதத்தை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு போருக்கான ஒரு அறிகுறி மாதிரி லைட்டாக சிம்டம்ஸாக தெரியுது. இது வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ பிஎல்இ ஜஸ்டிஸ் மிஷன் 2025 வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ஃபோட்டோவில் வந்து யார் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் ஃபோட்டோவில் இருக்கிறவர் வந்து அர்ஜுன் ஹெரகைசி, ரெண்டாவது வந்து மேக்னஸ் கார்ல்சன் இருக்கார்ல. ஸோ அவர் தான் வந்து ரெண்டாவது ஃபோட்டோவில் இருக்கார். ஸோ அர்ஜுன் ஹெரகைசி அப்படின்றவர் வந்து இந்த வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அந்த போட்டியில் பிரான்ஸ் அதாவது வெண்கல பதக்கத்தை வந்து வாங்கியிருக்காரு. மேக்னஸ் கார்ல்சன் வந்து இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்கார். தொடர்ந்து இது வந்து அவர் இந்த வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து 9th டைம் வந்து என்ன பண்ணியிருக்காரு சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வாங்கியிருக்கார். ஸோ அதிக லெவலில் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் இந்த போட்டியில் வாங்கினவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன் அவர் தான் வந்து வாங்கியிருக்கார். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர் பார்க்கும்போது நம்மளுடைய பெண் வீராங்கனை இந்தியாவின் கிரிக்கெட் பவுலர் கிரிக்கெட் நாயகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்கள் T20 வந்து அதிக விக்கெட்டை வந்து எடுத்து உலக சாதனை வந்து படைத்திருக்காங்க. ஸோ தீப்தி சர்மா ஸோ எவ்வளோ விக்கெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 152 விக்கெட்ஸ் வந்து எடுத்து மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பக்கமும் சாலை வசதி போட்ட மாதிரி இருக்குது. என்ன 6 வழிச்சாலையை வந்து போடுறாங்க. எங்கே வந்து போடுறாங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து போடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்தெந்த ரோட்டை வந்து இணைக்குதுன்னா நாசிக், சோலாப்பூர், அக்கல்கோட்டுன்ற இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இணைக்கிறது. சென்னை அதுக்கப்புறம் வந்து குஜராத், சூரத் பக்கமாக போகும்போது கிட்டத்தட்ட 45% டிஸ்டன்ஸை வந்து இது என்ன பண்ணுது குறைக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 374 கிலோமீட்டருக்கு வந்து இந்த 6 வழிச்சாலையை வந்து என்ன பண்ண போகிறாங்க போட போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டே. ஸோ January 1 இன்றைக்கி வந்து என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபேமிலி டே. ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் தினமாக எப்படி நியூ இயர் வந்து எல்லோரும் சேர்ந்து குடும்பங்களோடு கொண்டாடுறோமோ
அந்த மாதிரி குளோபல் ஃபேமிலி டே அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து கொண்டாடுறோம். ஸோ அடுத்தது டிஆர்டிஓ டே. டிஆர்டிஓன்றது வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா January 1, 1958 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டுடேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ரிவிஷன் பார்த்துருவோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோமோ அது ஒரு ரிவிஷன் பார்த்துருவோமே. ஸோ ப்ரிலே மிஷின்றது வந்து 2 ப்ரிலே மிஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒடிசா, இன்னொன்று வந்து சந்திப்பூர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்மால் சேட்டலைட்ஸை வந்து தாங்கி செல்கிற ராக்கெட் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SSLV. ஸோ அதில் வந்து சாலிட் ஃபியூல்ன்றது பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏஐ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா குஜராத்தில் கிஃப்ட் சிட்டியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ செக்ரட்டரியாக வந்து பனோத் முருகேந்தர் லால் வந்து இருக்கார். ஸோ டெல்லியோடைய சிஎம்மான ரேகா குப்தா வந்து 5 ரூபீஸுக்கு வந்து உணவு வழங்கும் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சுகர் உற்பத்தியில் வந்து யூபி ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்டு, கர்நாடகா தேர்டு, குஜராத் ஃபோர்த்து, பீகார் ஃபிஃப்த்தில் இருக்குது. ஸோ 2025-26 வந்து 3 மந்தில் வந்து 23.53% வந்து என்ன பண்ணியிருக்கு, நம்ம வந்து சர்க்கரை உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கிறோம். ஸோ ஜஸ்டிஸ் மிஷன்றது வந்து சைனாவில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. தைவான் நாட்டுக்கு அருகே வந்து நடைபெற்றது. வேர்ல்டு பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்திய வீரரான அர்ஜுன் ஹெரகைசி வந்து பிரான்ஸும், மேக்னல் கார்ல்சன் வின் பண்ணி கோல்டு மெடலும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. ஸோ தீப்தி ஷர்மான்றவங்க வந்து பெண்கள் T20 வந்து அதிக விக்கெட்டை சாதித்து உலக சாதனை வந்து பெற்றிருக்காங்க. 152 விக்கெட்ஸ் வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஸோ 6 வழிச்சாலை வந்து மகாராஷ்டிராவில் வந்து போடுறாங்க. ஸோ சென்னை, கிண்டி, சூரத் வழியாக போகும்போது 45% டிஸ்டன்ஸ் வந்து இது குறைக்குது. ஸோ January 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குளோபல் ஃபேமிலி டேவாகவும் டிஆர்டிஓ டேவாகவும் வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள் போல சிறக்க இந்த ஆண்டு உங்களுக்கு அமையட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.